அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சய கணபதி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சய கணபதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்முடைய ராகு கேது பயிற்சி. முக்கியமாக நம்முடைய பிறப்பு கால லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னமானது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மிதுனமாக போகிறவர்களுக்கான நம்முடைய பலன். பொதுவாக இந்த தருணத்தில் நேற்று டிவியில் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனி பகவான் சன்னதியில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அந்த பயிற்சி விழா கொண்டாட போகிறோம் அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க. வழக்கமாக அவங்க அப்படி தான் கொண்டாடுவாங்க, சரிங்களா? அப்படின்னா திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும் என்ன சார் வித்தியாசம், ஆளாளுக்கு இப்படி குழப்புறாங்களே அப்படின்னு பொதுமக்கள் ஐயப்பட வேண்டாம். இதற்கு ஒரு எளிய விளக்கம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பேங்கில் போய் நம்ம லோன் வாங்குகிறோங்க. லோன் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய பெயரில் பேங்கில் ஒரு 10 லட்சம் லோன் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அப்படின்னா காளிமுத்து அப்படியே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபா பேங்க்லேருந்து ப்ராசஸிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது லோன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபா வந்துடும். அப்போ இந்த 10 லட்ச ரூபா கடன் அப்படிங்கிறது யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு எனக்கு வந்திருக்கு. இதை நான் எடுத்து அனுபவிக்கிறேனா அனுபவிக்கலையா அப்படிங்கிறதான் அதனுடைய தன்மை. அப்போனா திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது லோன் பாஸ் ஆகிட்டது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதை எடுத்து நான் பணம் செலவழிக்கிறேன் பார்த்தீங்களா, அது வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது கோச்சாரத்தில் வான மண்டலத்தில் கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த கிரகம் நகன்றுச்சு, தன் இருந்த இடத்துலேருந்து அடுத்த நிலைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற திருக்கணிதம். அதனுடைய கதிர்வீச்சுக்கள் பல கோடி மைல் தூரத்தில் இருக்கிற அதோடய கதிர்வீச்சுக்கள் பூமியை வந்தடைவதற்கான சற்று காலதாமதம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம், சரிங்களா? ரெண்டுக்குமான புரிதல். ஆனால் வானமண்டலத்தில் நகண்ட உடனே அதனுடைய தாக்கங்கள் கிரகங்களுடைய தாக்கங்கள் மனிதர்களாக இருக்க நம்ம மேலேயும், மிருகங்கள் மேலேயும், பயிர்கள் மேலேயும், உயிரினங்கள் மேலேயும், அனைவரும் மேலேயும் அது தாக்குதல் முன்னுறப்படும். அப்போனா திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக ஜோடர்கள் துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா திருக்கணிதத்தை நாடுவாங்க. அதன் அடிப்படையில் நம்மளுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 30/5/2025 அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ராகு கேதுகள் இவங்க மாறுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா மீனத்தில் இருந்தாங்க. இங்கேருந்து இவங்க இப்படி ரிவர்ஸில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா பின்னோக்கி நகலும் தன்மை கொண்டவங்க இந்த ராகு கேதுக்கள், சரிங்களா? அப்படின்னா ரிவர்ஸ், கண்ணிலேருந்து கேது ரிவர்ஸ் இருக்கார். இப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய ராகு பகவான் அட்சய லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் வர்றதுனால தகப்பன் மகன், தாய் அப்பா, அதாவது அப்பா மகள் உறவு அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? இப்போ ஒரு ஜாதகர் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அப்பாவும் பையனுக்குமான உறவு நிலை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும், பொதுவாக 9இல் கிரகம் இருக்கும் பொழுது, சரிங்களா, வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற ராகு பிரம்மாண்டமாக உருவாக்குவார். அப்படி இருக்கும் பொழுது 9ஆம் இடத்துல ராகு வரனால தகப்பனுடைய பெயர் ஊர் சொல்லும்படியாக, பெயர் சொல்லும்படியாக விளங்கும். ஏன் அப்படின்னா அவர் போகிறது கும்ப வீடு, சரிங்களா? கும்பம் அப்படின்னா பிரம்மாண்டம், மரியாதை, மாலை மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கும்ப கலச மரியாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல், சரிங்களா? அப்படின்னா தகப்பனுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய காலமாக நாம் உணர்வோம். அப்படி இருக்கும் பொழுது லக்னம் அப்படிங்கிற அந்த 1ஆம் இடத்துக்கு ராகு நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி வந்துடுவாங்க அப்படின்னா 2 அப்படிங்கிற குடும்பம், 2ங்கிற வருமானம், 2ங்கிற படிப்பு, இந்த ஸ்தானத்திற்கு நம்மளோட ராகுபவன் 8ஆம் இடத்துல வந்துடுவார். அப்படி இருக்கனால என்னென்ன அப்படின்னா பிரச்சனைக்குரிய வருமானங்கள் அல்லது வருமானங்கள் தடைபடணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகளுக்கு ஆட்படும். பேச்சின் மூலமாக பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். ஒரு சில நேரங்களில் என்கிட்ட நிறைய அபரிமிதமாக பணம் இருக்குங்க, நான் என்ன செய்யணும்னு தெரில, ஒரு வட்டி கொடுத்து வாங்கலாமான்னு நினைக்கிறேன். அந்த சிந்தனா சக்தி வரும் பொழுது நம்மளுக்கு வட்டி கொடுக்கத்தன்மை உண்டு. ராகு அப்படின்னா வட்டி கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத உணரணும். இலகுவாக கிடைக்கின்ற பணங்கள் அப்படி ராகு, சரிங்களா? அப்படின்னா இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அட்சய லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்தில். அப்படின்னா ஒரு பிரச்சனைக்குரிய மருந்து மாத்திரை வைத்தியங்கள் மூலமாக, ரசாயன பொருட்களின் மூலமாக, ஆங்கில மருத்துவங்கள் மூலமாக நம்மளுக்கு வருமானங்கள் வரணும் அப்படின்ற தன்மை உண்டு. ஒரு சில நேரங்களில் 2க்கு 8ல் ராகு இருக்கனால ரசாயனம் சம்மந்தமான படிப்பு, மருத்துவம் சம்மந்தமான படிப்பு, மயக்கவியல் சம்மந்தமான அனஸ்தீசியாம்பாங்களா, அது சம்மந்தமான ஒரு படிப்பு படிப்பதற்கும்
ஜாதகருக்கு பிராப்தம் உண்டு. அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு 9ல் ராகு. அப்படின்னா இவங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கான பிராப்த கூறுகள் வந்து இருக்கும். 2ங்கிற படிப்பு 8ங்கிற இடத்துல இருக்குது. சரிங்களா? ஏஎல்பிக்கு 9. அப்போனா படிப்பு தடைபடணும், இல்லை கஷ்டமான படிப்பு, ஆனால் அது ஜாதகருக்கு பாக்கியமாக அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வருமானம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம சின்ன மாதிரி வட்டி கொடுத்து வாங்குறோன்னு சொன்னோம்ல, இதன் மூலமாக வருமானம் வருவது போல் நம்ம வந்து உருவம் வச்சுக்கிறது வந்து நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ராகு வந்து 9 2க்கு 8 பிரச்சனைக்குரிய வருமானங்கள் ஜாதகருக்கு பாக்கியமாக. இதை லேசாக புரிஞ்சுக்கோங்க, திரும்ப கூட கேட்டுக்கோங்க. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போனா போட்டித் தேர்வு, சரிங்களா, தைரியம், அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல தன்மையாகவும், எழுதுகின்ற போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய தன்மையாகவும் ராகு வந்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? இளைய சகோதர சகோதரிகள் ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே தருணத்தில் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற அம்மா ஸ்தானத்திற்கு, வண்டி வாகனங்கள் ஸ்தானத்திற்கு, இது வந்து 6ஆம் இடமாக இருக்கனால வண்டி வாகனங்கள் ஏதாவது நம்ம கடன்பட்டு வாங்கணுங்கிற தன்மைகள் வருவதற்கு பிராப்தங்கள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு வீடு அப்படின்னா வீடு சார்ந்த ரிப்பேரிங் ஒர்க்கு அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? வீட்டின் பேரில் ஒரு கடன்படுதல் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே இருக்க சொத்தின் பேரில் ஒரு லோன் வாங்கணும், அது வந்து ஜாதகருக்கு பாக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாகன பழுது அப்படின்றது சர்வசாதாரணமாக வரும். 5 அப்படிங்கிற குழந்தை ஸ்தானத்திற்கு நல்லராக இருக்கிறார். அப்படி இருக்கனால 5க்கு 5ல் இருக்கிறாங்க. அப்போனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஜாதகர் குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு எதிர்பார்த்துருந்தார்னா குழந்தை கிடைப்பதற்கான நல்ல தன்மையாக போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு உணரணும். சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப நேரம் இந்த 10ஆம் வீட்டுக்கு வந்தோம்னா, இந்த 10ஆம் வீட்டிற்கு இது வந்து 12ஆம் வீடு. அதாவது இது வந்து 10ஆம் பாகத்துக்கு 12. சரிங்களா? இது வந்து 10. அப்போனா அட்சய லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிற்கு 12ல் ராகு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, வேலை சார்ந்த அலைச்சல்கள், வேலை சார்ந்த இடமாற்றங்கள், ஒரு இடத்துல வேலையில் நிரந்தரம் மூலமாக நம்ம வந்து இடமாற்றம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கே ராகு 9 இருக்கனால நம்ம ஏற்கனவே சொன்னோம், வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் அப்படின்னு சொன்னோம்ல, இது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்த கூறுகள் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போனா இந்த ராகு இந்த மிதுன அட்சய லக்னத்திற்கு நன்மை தருகின்ற இடத்துல இருக்கிறாங்க. ஒரு சில பாகவத்துக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கின்றாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த 2ங்கிற வருமானங்கள் 8ங்கிற இடத்துல இருக்கனால ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா மறைமுக கமிஷன், கையூட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். நம்மளை அறியாமையே நம்மளை தேடி வருகின்ற மறைமுக பணங்கள், எப்படி மறைமுக பணம் இப்படி கூட எடுத்துக்கலாம். நமக்கு எதிர்பார்த்துக்கவே மாட்டோம், திடீர்னு வந்து கையில் கொடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? அதே நம்ம கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி லாட்டரி சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, லாட்ரி சீட்டு மூலமாக வருகின்ற பணங்கள், இதுவும் வருவதற்கு பிராப்த கூறுகள் உண்டு. சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப நம்முடைய கேது பவனை பற்றி பார்க்க போகிறோம். கேது பவன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, அட்சய லக்னத்திற்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. பொதுவாக 3ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை தரும் அப்படின்னு நம்மளோட ஆசிரியர் எதிர்ப்பு உடம்பு தெரியாது சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் அப்படிங்கிற ஆயுள் ஸ்தானத்திற்கு இது வந்து 8ஆம் இடம் ஆகிடும். சரிங்களா? 10 அப்படிங்கிற இந்த தொழில் ஸ்தானத்திற்கு இது வந்து 6ஆம் இடம் ஆகிடும். சரிங்களா? 6 அப்படிங்கிற கடன், நோய் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்திற்கு இது வந்து 10ஆம் இடம் ஆகிடும். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேது பகவான் 3ல் இருக்கிறனால நாம் வந்து விளையாட்டுத்தனமாக கூட கழுத்தை ஏதாவது ஒரு பொருள் அணியணும் அப்படின்னா அது வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது அப்படிங்கிறனால கழுத்தில் ஒரு கயிறு கட்டினேன் அப்படின்னா கூட அது வந்து கழுத்தை இருக்கிற தன்மை உண்டு. கழுத்து, தொண்டை, தோள்பட்டை இந்த இடங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பொருளையும் விளையாட்டுத்தனமாக அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறம்போது 10 அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்துல கேது வர்றதுனால வேலை சார்ந்த இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு வந்து நம்ம வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவங்களால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். 10ங்கிற தொழில் மூலமாக ஒரு கடன் உருவாகணும் அப்படிங்கிற தன்மை உண்டு. அதாவது தொழில் சார்ந்த கடன்களை வந்து கேது உருவாக்குவார், தொழில் சார்ந்த எதிரிகளை கேது உருவாக்குவார் அப்படிங்கிறது நம்ம உணரணும். சரிங்களா? அப்போனா செய்கின்ற தொழிலில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இது வந்து காற்று ராசி, 10ஆம் இடம் அப்படிங்கிறது நீர் ராசி.
சரிங்களா. இந்த நீர் தத்துவமாக இருக்கிற நம்மளுடைய குரு பகவான் சரிங்களா, கோச்சாரத்தில் 14/5/2025 கொஞ்சம் ட்ராவலிங் ஆகி இங்கே வந்துடுவார். அதை இங்கேருந்து இங்கே மாறி வருவார் சரிங்களா. அப்போ நம்ம வந்து கவனமாக இருக்கணும். 10 அப்படிங்கிற அழுத்தங்கள் ஜாதகரை நோக்கி வேலை சார்ந்த விஷயங்கள் வரணுங்கிற தன்மை இருக்குது. பொதுவாக இந்த மிதுன லக்னம் வந்து வேலை தொழில் அப்படிங்கிறத வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். அப்படிங்கிறனால 10ஆம் இடத்திற்கு 6ல் கேது வருவதனால தொழில் சார்ந்த கடன்கள் இயற்கையாகவே உருவாகும் அப்படிங்கிறதையும், தொழில் சார்ந்த எதிரிகள் நம்மளுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக இருக்கணும் சரிங்களா. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிற கடன் இல்லை வயிறு வலி இப்படி இதை சார்ந்த உடல் உபாதைகள் இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, 8னா கோர்ட்டு கேஸு, 6னா ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அது வந்து ஜாதகருக்கு வந்து 6ங்கிற ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் ஜாதகருக்கு அழுத்தத்தை தரும் அப்படிங்கிறதும், கோர்ட் கேஸ் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் அதில் வந்து சிறை தண்டனை பெறுவதற்கான பிராப்த கூறுகள் உண்டு அப்படின்னு நம்ம புரியணும் சரிங்களா. அப்போனா எந்த ஒரு செயலையுமே கவனமாக இருக்கணும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் ஃபைல் பண்ணுவதற்கு முன்னாடி நம்ம எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தீர்மானமாக முடிவு எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த களத்தில் இறங்கணும். என்ன காரணம்னா கோச்சார கேது கொண்ட தன்மைகள் சரியில்லை அப்படிங்கிறது நம்ம வந்து உணரணும் சரிங்களா. அப்போனா ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல கேது இருப்பனால தொலைத்தொடர்பு சாதனங்கள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போனா குறுஞ்செய்தி அப்படிங்கிற சொல்லுவோம்ல, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் டைப் அடித்து அனுப்புவோம்ல, அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதற்கப்புறம் நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் 6, 8, 10 ஆமாம். அப்படின்னா இது கரெக்டாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த கேது பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில பெண்களாக இருக்கிறவங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு 8ல் கேது இருக்கிறனால கர்ப்பப்பை சார்ந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், அது சார்ந்த ஆப்ரேஷன் செலவுகள் வருவதற்கான பிராப்த காலங்களமாக இருந்துடும் சரிங்களா. அப்படின்னா நோய் இருந்தால் நோய் சார்ந்த அழுத்தங்கள் வந்துடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விதைப்பை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விதைப்பை வந்து கொஞ்சம் சுருக்கங்கள் வருவதற்கு பிராப்தங்கள் உண்டு. அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த ராகு கேது பகவான்களில் முக்கியமாக இந்த கேது பகவானுக்கு வந்து கொஞ்சம் நிவர்த்தி எடுத்துக்கிடணும் அப்படின்னு வந்து கேது வந்து உணர்த்துறார். அது கண் பார்வைக்கு ராகு 9ல் கேது 3ல், ஆனால் இந்த 3ஆம் இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். அப்படி இருக்கிறனால இதை வந்து நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, மாற்று முகம் கொண்ட தெய்வங்கள் நம்முடைய ஆஞ்சநேயர், லக்ஷ்மி ஹயகிரிவர், லக்ஷ்மி நரசிம்மர், சிங்கமுக காளி அப்படிங்கிற பிரத்யங்கரா காளி சரிங்களா. இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு வராகி, இப்படிப்பட்ட தெய்வங்களை வந்து நாம் தரிசனம் பண்ணும் பொழுது சரிங்களா நம்ம வாழ்க்கை நிலை வந்து நல்லபடியாக முன்னேறும். எப்போ இதை பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சூரியனுடைய வீடு அப்படிங்கிறனால ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளை இந்த வழிபாட்டு முறைகளை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நிலை வந்து நல்லபடியாக வரும் அப்படின்னு உணரணும். ஒரு சில நேரங்களில் யாகத்திற்கு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வாங்கி தருவது, அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, யாகத்துக்கு வெட்டி வேர் வாங்கி தருவது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்பை புல் சரிங்களா அப்படி வாங்கி கொடுக்கறது வந்து நம்மளுக்கு வந்து நன்மை தரும். நம்ம வீடுகளில் கணபதி ஹோமம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, விநாயகர், அந்த விஷயங்களை நம்ம வளர்த்து கொண்டால் கூட நம்மளுக்கு வந்து இந்த 1 ஆண்டு காலத்தில் கேதுவினால் வருகின்ற ஒரு சில தடங்கல்கள், ஏன்னா அவர் வந்து 3ல் இருக்கிறார். 3 அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய இடம் சரிங்களா. அதை தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு சில நேரங்களில் நம்மளால் முடியல அப்படின்னா பக்கத்துக்கு ஏதாவது ஒரு மாதா கோயிலில் போய், கிறிஸ்தவ கோயிலில் போய் திருமுடி காணிக்கை கொடுப்பது கூட நன்மை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண் பார்வைக்கு அட்சலகணத்திற்கு 3ல் கேது 9ல் ராகு அப்படின்னு நல்லாயிருக்கு. ராகு பகவான் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து நன்மைகள் தருகின்றார். கேது பகவான் 3ல் இருக்கனால நம்ம எதையும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறை அப்படிங்கிறதும் இதை கண்டுபிடிச்சி கொடுத்த நமது ஆசிரியர் உயர் திருப்பூர்மூர்த்தியாகும் அவர் வழி செல்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் சரிங்களா. அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.